வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கல்வித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு 8 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,500 81,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது CUTN அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் டீச்சிங் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலக்குடி, திருவாரூர் இங்கே தான் போஸ்டிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா திருவாரூரில் தான் இருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 8 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் கம்ப்யூட்டர் டிசிப்ளினில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் 2 வேக்கன்சிஸ், லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ், லோயர் டிவிஷன் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 1 வேக்கன்சிஸ், மொத்தம் 13 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் குரூப் பி கேட்டகரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பே மேட்ரிக்ஸ் லெவல் 6 பெய்ட் பண்ணுறாங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி டைப் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுமே இருக்கும், டைப்பிங் டெஸ்ட்டுமே இருக்கும், ஓகேங்களா? அடுத்து சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 6 சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பிஏ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது MCA அல்லது MSCயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 2 இயர் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் குரூப் சி கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ் வரும். லெவல் 5 சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா? அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்கும். லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் லோயர் டிவிஷன் கிளர்க்காக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட் குரூப் சி கேட்டகரியில் வரும். லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் ஃபிசிக்ஸோ அல்லது கெமிஸ்ட்ரியோ அல்லது மைக்ரோபயாலஜியோ எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 2 இயர்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு குரூப் சி கேட்டகரியில் வரும். லெவல் 2 பெய்ட் பண்ணுறாங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் எனி டிசிப்ளின். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும். அடுத்து ஹிந்தி டைப்பிஸ்ட் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. குரூப் சி கேட்டகரியில் வரும். லெவல் 2 பெய்ட் பண்ணுறாங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு ஹிந்தியில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்குது அப்படின்னா எலிஜிபிள். கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்குறாங்க. இந்த பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி எதுனாலும் ஓகே. நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அதோட ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் அதாவது உதவியாளர் கேட்டகரியில் வரும் இல்லைங்களா, அந்த போஸ்டிங்ஸ் தான் இது. குரூப் சி கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. லெவல் 1 பெய்ட் பண்ணுறாங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது ஐடிஐ பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 21, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுவே நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிலேயே ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும் ஓபிசிக்கு 13 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்னாலே எலிஜிபிள் தான். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே மேட்ச் ஆகுதுன்னா எலிஜிபிள் தான் நீங்கள். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட் 2 பேப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் நீங்கள் ரைட் பண்ணணும். 1 or 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 குவாலிஃபையிங் டெஸ்ட், பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். 2 பேப்பருமே உங்களுக்கு 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட சம் பொசிஷனுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட்டு, ரிசர்வேஷன் அல்லது ரிலாக்ஸேஷன் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுமோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயே விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா தி ஜாயிண்ட் ரெஜிஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் செல், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, நீலக்குடி, திருவாரூர் 610005 தமிழ்நாடுங்கிற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 28 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேமுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். இவங்களை தவிர்த்து மற்றவங்க யூஆர் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸையும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.